1.5 கிலோல ஒரு பைனாப்பிள் ஃப்ரெஷ் க்ரீம் கேக். அதை கேக்கா கேட்கல, அவங்க இதயமா கேட்டாங்க. அந்த இதயம்ங்கிறது ஜஸ்ட் ஒரு ஹார்ட் அண்ட் ஷேப் கேக் கிடையாது, ஹார்ட் மாதிரியே கேக் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த கேக்கை கார்வ் பண்ணி எடுக்கிறதே எனக்கு பெரிய டாஸ்காக தான் இருந்துச்சு. பட் அதுக்கு மேலே அவங்க கொடுத்த ஒரு டாஸ்க் என்ன தெரியுமா? அந்த இதயம் துடிக்கணும் அப்படிங்கிறது. அப்படி ஆத்தி கேட்ட நிமிஷத்துல என் இதய துடிப்பே நின்றுச்சுங்க. பத்தாக்குறைக்கு இவங்க வேற ஊர் உலகத்துல யார் யாருக்கெல்லாமோ என்னென்னமோ கேட்கலாம் வருது, உனக்கு மட்டும் ஏன் இப்படி தேடி தேடி கழுத்தை வெட்டுறது, வயிற்ற வெட்டுறது, இதயம் துடிக்கிறதுன்னு சம்பந்தமே இல்லாம வருது? இவங்கெல்லாம் கேக்கு சாப்பிட கேட்குறாங்களா இல்லை வேற எதுக்கும் கேட்குறாங்களா எனக்கு புரியலையே, உன்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு இவங்க புலம்பல் வேற. புலம்பினதோடு நிறுத்தலை, இந்த ஆர்டரை எடுக்காத, வேண்டாம், ரிஸ்க்கு, தேவையில்லை, கேன்சல் பண்ணுன்னு எவ்வளோ படிச்சு சொன்னாங்க. செவிடங்காதில் சங்கோதன மாதிரி நான் கண்டுக்கவே இல்லையே. நுனி நாக்கு வரைக்கும் நோ சொல்லணும்னு தோணுது, ஆனால் மனசு ஒத்துக்கலையே. எப்படியாவது முயற்சி பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு தான் தோணுது. என்ன செய்ய சொல்றீங்க? அவ்வளோ போராடி யாருக்கடா இந்த கேக்கை பண்றேன்னு தானே நினைக்கிறீங்க? பிஹெச்டி படிச்சு டாக்டரேட் பண்ண ஹார்ட் சர்ஜனுக்கெல்லாம் பண்ணலைங்க. கார்டியாலஜிஸ்ட் ஆக போற 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற சாருலதாங்கிற பாப்பாக்காக தான் இந்த கேக்கை பண்ணிட்டு இருக்கேன். அந்த பாப்பாவோட ஃபியூச்சர் ஏம் கார்டியாலஜிஸ்ட் ஆகணுங்கிறது. அவங்க வீட்டில் அதை சப்போர்ட் பண்ற விதமா அவளை என்கரேஜ் பண்றதுக்காக இந்த கேக்கை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பயமா இருக்கு மேம், இந்த கேக்கெல்லாம் நான் பண்ணிடுவேனான்னு எனக்கு தெரியலன்னு நான் சொல்றேன். எப்படியும் நீங்கள் பண்ணிடுவீங்க, உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி மொத்த ஆர்டரையும் பிளேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஹார்ட்டின் ஷேப்பில் ஒரு பலூன் வாங்கிட்டு அதை கிளிங் ரேப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன டியூப் அதில் கனெக்ட் பண்ணி அதையும் கிளிங் ரேப் பண்ணிட்டு கேக்குக்குள்ளே பிளேஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக அது எழும்பி வராது, அந்த வெயிட் தாங்காதுன்னு சொல்லிட்டு கேக்குக்கு மேலே பிளேஸ் பண்ணிட்டு அதை ஃபாண்டன்ட் வச்சு கவர் பண்ணிட்டேன். கவர் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு எண்ட் ஆஃப் த டியூப்ல வந்து பெரிய சிரிஞ்சு இருக்கு இல்லையா, அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த சிரிஞ்சை ப்ரெஸ் பண்ணும்போது காற்று உள்ளே போகும், திருப்பி இழுக்கும் போது காற்று வெளியில் வரும் இல்லையா. ஸோ அப்போ லப் டப்னு அந்த ரைஸ் ஆகி டவுன் ஆகிறது நமக்கு தெரியும். அது ஒரு கான்செப்ட் நல்லா இருக்கும்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக அவங்க எனக்கு பிபி மிஷின் இருக்கு இல்லையா, அந்த ப்ரெஸ் பண்ணுவோம்ல, அது கொடுத்தாங்க, இது வேணா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பட் அது என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட்டாக ஏர் ஃபில் ஆகிக்கிட்டே இருக்கு, திரும்ப ரிவர்ஸில் வந்து வெளியில் எக்ஸேல் ஆகணும் இல்லையா, அது ஆகலை. அதனால சிரிஞ்சு வச்சு ட்ரை பண்ணுவோமே, அப்படின்னா தானே நம்மளால உள்ள காற்றை தள்ளிட்டு திருப்பி வெளியே வேணும்னா இழுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த இதை ட்ரை பண்ணேன். ஃபுல்லா ஹார்ட்டை வந்து ஃபாண்டன்ட்ல டிசைன் பண்ணி அந்த ஆர்ட்ரி வெயின்ஸ் எல்லாமே போட்டு டிசைன் பண்ணிட்டோம் ஃபாண்டன்ட்ல. அதுக்கப்புறம் நாங்க செட் பண்ணி பார்த்துட்டு செய்யும் போது செம்ம பர்ஃபெக்டா வந்துச்சுங்க. ரொம்ப மைல்டா தான் தெரியும், பட் இருந்தாலும் பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அவ்வளோ பர்ஃபெக்டா இருந்துச்சு. அந்த ஹார்ட் எழும்பி இறங்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா ஃபாண்டன்ட்ங்கிறதுனால கொஞ்சம் டேர் ஆக ஆரம்பிச்சது. ஸோ திரும்ப இன்னொரு லேயர் ஆஃப் ஃபாண்டன்ட் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் செட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தோம். பர்ஃபெக்டா இருந்துச்சு. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே இந்த கேக்கை கம்ப்ளீட் பண்ணி அவங்க கையில கொடுக்கவும் செஞ்சாச்சு. நான் செஞ்ச ஒரு சின்ன தப்பு என்னன்னா, டாப் வியூல வீடியோ எடுக்காம விட்டுட்டேன். ஸோ அது பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் கிளியர் வியூ கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. அதை மிஸ் பண்ணிட்டேன், சாரி. பட் கஸ்டமர் ஹாப்பி என்னாச்சு, அது போதும் நமக்கு.